ஃபினான்ஸ் டயட் டே 12. 242 பேர்த்தோட போன ஏர் இந்தியா ஃப்ளைட் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மோதி 241 பேருமே அதில் இறந்துட்டாங்க. அதில் ஒரே ஒருத்தர் ரமேஷ்ன்றவர் மட்டும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு. ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இறந்தவங்களோட எண்ணிக்கை இன்னும் கணக்கெடுப்புக்கு வரலை. இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே டாட்டாவோட சேர்மன் சந்திரா சார் மீடியாவுக்கு வந்து இறந்த ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் ஃபேமிலிக்கு 1 crore rupees தரதாகவும் இடிஞ்சு போன அந்த மெடிக்கல் ஹாஸ்பிட்டலோட ஹாஸ்டலை ரெனோவேட் பண்ணி கொடுக்கறதாகவும் சொல்லியிருக்காரு. 2025 நம்ம எல்லாருக்கும் ஒரு கருப்பு வருஷமா தான் போயிட்டு இருக்கு. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான். இருந்தாலும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் ரமேஷ் மாதிரி கடைசி வரைக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட் 2 நாள்ல டாட்டாவோட 90% ஆஃப் ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10% டெப்த்துக்கு போயிருச்சு. டாப் 5 கம்பெனிஸான டாடா மோட்டார், டாடா ஸ்டீல், ட்ரெண்ட் எல்லாமே 5-10% கீழே விழுந்துருச்சு. 1996 அப்புறம் நடந்த மிகப்பெரிய ஃபிளைட் கிராஷ் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.